இதுதாங்க எங்களோட வறண்ட பூமி. இங்கே தான் நாங்கள் பயிர் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இதாங்க எங்கள் வறண்ட பூமி. இப்போ நாங்கள் இந்த இடத்துல மரம் நல்லா பிளான் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த இடத்துல பசங்க பால் விளையாண்டுக்கிறாங்க. இப்போ நம்ம கூட ஹெல்ப்புக்கு வராங்க. நண்பர்களே, மரம் நிறைங்களா? சரி வாங்க நண்பர்களே. இப்போ போய் நீங்கள் அவங்க வீட்டிலேருந்து ஒரு மரம் ஏற்றுவாங்க. ஓகே ஓகே நண்பா. நண்பர்களே, இப்போ நம்ம மரம் கண்டுறது ஏற்றணும். இப்போ நடலாம் வாங்க. நண்பர்களே, இது மாதிரி எடுங்க. நம்ம இதை மரம் நட்டுடலாம். நீ வெட்டுறா, நீ அதே மாதிரி வெட்டுறா. நண்பர்களே, இப்போ நம்ம வெற்றிகரமாக ஒரு மரத்தை நட போகிறோம். இப்போ நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறோம். அந்த மாதிரி அவங்க தண்ணி ஊற்று. நண்பர்களே, நம்ம போய் அடுத்த மரமான தெற்கு மரத்தை நடலாம். நண்பா போதும் நண்பா. இப்போ நம்ம அடுத்த மரம் வைக்கிறதுக்கான ப்ராசஸ் நம்ம நிறைய இருக்கோம். நண்பனே, இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலையாகட்டும். அடுத்த மரம் நடுவானா இல்லை வேலை செய்யுங்க. நம்ம 2 மரத்தை வெற்றிகரமாக வச்சாச்சு. அடுத்த மரத்தை வைக்க போகலாம். மறக்கலாம். 2 வருடங்களுக்கு பிறகு பாருங்க. இப்போ நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. 4-5 வருடங்களுக்கு பிறகு எல்லாரும் பாருங்க நண்பர்களே. நம்ம 10 வருடம் ஆகிவிட்டது. இப்போ நம்ம வச்ச மரம்லாம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்க. மரம் நமக்கு வரம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இப்போ நம்ம வளர்த்த மரத்தை என்ன பயன்னா, ஆக்சிஜன் மரம் தருது. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இப்போ மரம் நல்லா வளர்ந்தா தான் மழையெல்லாம் நம்மளுக்கு வரும். மழை இருந்தால் தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும். விவசாயம் பண்ணால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வளங்க. யாரும் மரம் வெட்ட. நன்றி.